திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து, என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என் தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 18வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி, இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு யோகி அவயோகி சூட்சமங்கள். பொதுவாக எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த நாள் தெரியும், பிறந்த ராசி தெரியும், பிறந்த நட்சத்திரம் தெரியும். எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் யோகி அவயோகி என்ற ஒரு கான்செப்ட் இப்போ சமீப காலமாக உங்களுக்கு எல்லோருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய யூடியூப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த யோகி அவயோகி அப்படிங்கிற விஷயம் ஒரு தனி மனித வாழ்வில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்ச தத்துவத்தில் இப்போ நம்ம பஞ்சாங்கத்தில் 5 அங்கம் இல்லைங்களா? பஞ்சாங்கத்தில் 5 அங்கம்: வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். 5 விஷயம். யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்களா? இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா வாரம் அப்படிங்கிறது நெருப்பு தத்துவம், திதிங்கிறது நீர் தத்துவம், நட்சத்திரங்கிறது நிலத்தத்துவம், ஆகாயங்கிறது என்ன தத்துவம்? யோகங்கிறது ஆகாய தத்துவம், கரணம்ங்கிறது காற்று தத்துவம். இதில் நம்முடைய அந்த இது சொல்கிறேன் இல்லைங்களா, நெருப்பு தத்துவம்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குங்களா, அதுதான் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா, இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீட்டில் ரொம்ப நாள் இருக்க முடியுமா, வீடு ரொம்ப நாள் இருக்குமா அப்படிங்கிறத சொல்கிறது என்னங்க? ஒரு செயலை செய்யும்போது அந்த செயல் ரொம்ப நாளைக்கு இருக்குமா அப்படிங்கிறத சொல்கிறது என்னதுங்க? வாரம். அதுக்கு அங்கம் வைக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, அந்த விஷயத்தை செஞ்சால் வாழ்நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பீங்களான்னு சொல்கிறது என்னதுங்க? திதி. ஒரு விஷயம் ஒரு 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 வீடே கட்டுறீங்க, அதுக்கப்புறம் நாம் செய்யக்கூடிய செயலுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்குதான்னு சொல்கிறது என்னதுங்க? நட்சத்திரம். ஒரு வீடை கட்டுறீங்க, அந்த வீட்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில் நமக்கு யோகம் வந்துச்சா, அதிர்ஷ்டம் வந்துச்சான்னு சொல்கிறது என்னது? யோகம். அதுக்கு யாருன்னா குரு. யோகம் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் யாராக இருக்கிறாங்க? குருவாக இருக்காங்க. கிரகங்களில் குருவாக இருக்காங்க. வாரத்துக்கு செவ்வாய், அதே மாதிரி திதிக்கு சுக்கிரன், நட்சத்திரத்துக்கு புதன், யோகத்துக்கு குரு. அப்போ சொல்கிறாங்க இல்லையா, அவனுக்கு யோகா அடிச்சிருச்சுப்பா, அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல யோகா அடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்களா இல்லைங்களா? பார்த்துருக்கோம் இல்லையா? அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் யோகம்ப்பா, அவனுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் யோகம்ப்பா. அந்த யோகங்கிற ஒரு வார்த்தையை நம்முடைய சமுதாயத்தில் பயன்படுத்துகிறாங்களா இல்லைங்களா? பயன்படுத்துகிறாங்க. எத்தனையோ பக்கம் பயன்படுத்துகிறாங்க. அவன் வீடு கட்டினா யோகம், அவன் வண்டி வாங்கினா யோகம் சொல்கிறாங்க இல்லையா? கல்யாணம் மூச்சான் யோகம், குழந்தை பிறந்தது யோகம், 2வது குழந்தை பிறந்தது யோகம் சொல்கிறாங்களா இல்லைங்களா? சொல்கிறாங்கல்ல. அப்போது இந்த யோகம் அப்படிங்கிற விஷயத்தை யோகி அவயோகின்னு 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி நான் கொஞ்சம் நீண்ட உரை கொடுக்க போகிறேன். ஸோ எல்லாமே இதுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் காத்திருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எங்களுடைய அனுபவத்தில் கிடைத்த விஷயங்களை, துல்லியமாக இருக்கின்ற விஷயங்களை மட்டும்தான் இங்கே கொடுக்க போகிறேன். நான் எப்போவுமே எந்த மீட்டிங்கில் பேசினாலும் சொல்கிறது என்னங்க, உண்மைத்தன்மை இல்லாமல் துல்லியம் இல்லாமல் எந்த ஒரு விஷயங்களையும் பேசுறது கிடையாது. அனுபவத்தினுடைய அடிப்படையில் எங்களிடம் வரும் வாடிக்கையாளர்களுக்கு அவருடைய ஜாதகத்தை பார்த்து கிடைத்த விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். ஒரு தனி மனித ஜாதகத்தில் ஒரு மனிதன் இந்த யோகத்தை பிடித்தால், எப்படி சொல்லுவாங்க, திதியை பிடித்தால் விதியை வெல்லலாங்கிறது ஒரு கான்செப்ட். யோகத்தை பிடிச்சிட்டோம்னா எல்லாமே நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் செல்வ சேர்க்கை நிறைய வேணுமா வேண்டாங்களா? வேணும் இல்லைங்களா? இப்போ இந்த காலத்தில் செல்வம் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. பணம் தான் பிரதானம் எல்லாத்துக்குமே. அப்போது எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் வேணுமா வேண்டாங்களா? அதிர்ஷ்டம் இருந்தால்தான், இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க, அதிர்ஷ்டம் இருந்தால் தான் லாபம் நிற்கும். 9ஆம் பாவத்துக்கு அப்புறம் தான் 11ஆம் பாவம், 9ஆம் பாவத்துக்கு அடுத்து தான் 11ஆம் பாவம். அப்போது முதல்ல அதிர்ஷ்டங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக லாபத்தை ஈட்டி வைக்க முடியும் இல்லைங்களா? அப்போ 9ஆம் பாவமே கெட்டு போச்சுன்னா ஈட்ட முடியாது. அந்த மாதிரி தாங்க
உங்களுடைய ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கின்றவர் யார், எந்த கிரகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கிரகத்தை இயக்கினீங்கன்னா நீங்கள் வாழ்நாள் வெற்றியாளர். அப்போது இந்த யோகம் அப்படிங்கிறது எத்தனை யோகம்னு பார்த்தீங்கன்னா 27 நாம யோகங்கள். 27 நட்சத்திரங்களைப் போல 27 நாம யோகங்கள் இருக்கு. விஷ்கம்பம், பிரீதி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், பிருத்தி, துருவம், வியாகதம், ஹர்ஷனம், வஜ்ரம், சித்தி, வியாதிபாதம், வரியான், பரிகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்ரம், பிராமியம், மகேந்திரம், வைதுருதின்னு சொல்லிட்டு 27 நாம யோகங்கள் இருக்கு. 27 நட்சத்திரங்களைப் போலவே 27 நாம யோகங்கள். இந்த நாம யோகங்கள் அப்படிங்கிறத என்ன பண்றாங்கன்னா பிரிக்கிறாங்க. யோகத்தை என்னென்னு பிரிக்கிறாங்க? யோகின்னு ஒருத்தரை பிரிக்கிறாங்க, அவயோகின்னு ஒருத்தரை பிரிக்கிறாங்க. யோகத்தை யோகின்னு பிரிக்கிறாங்க, அவயோகின்னு பிரிக்கிறாங்க. இந்த யோகி அவயோகி கான்செப்ட் எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியணும் இல்லைங்களா? பொதுவாக ஒருத்தர் விஷ்கம்ப நாம யோகத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னா யோகி சனி சொல்கிறாங்களா? யோகி சனி, பூச நட்சத்திரம் யோகி நட்சத்திரம், அவயோகி சந்திரன், திருவோண நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரம்னு சொல்கிறோம். இது எந்த கான்செப்டில் பிரிச்சிருக்காங்க தெரியுங்களா? நட்சத்திர கான்செப்டில் தான் பிரிச்சிருக்காங்க. அதாவதுங்க எல்லா நட்சத்திரத்துக்கும், நீ எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் எல்லோருக்கும் நட்பாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம்? நம்ம தாராபலனை சொல்லுவோம். நாம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம்னா எல்லா வகையிலும் நட்பாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் எது? 8வது நட்சத்திரம். ஒரு ஜாதகத்தில் எல்லா வகையிலும் நட்பாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் 8வது நட்சத்திரம். ஒரு ஜாதகத்தில் எல்லா வகையிலும் கஷ்டத்தை கொடுக்குற நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். என்ன சொல்லுவாங்க? 22வது நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு ஜாதகருக்கு எல்லா விதத்திலும் நட்பாக இருக்கின்ற நட்சத்திரம் என்னன்னா அது 8வது நட்சத்திரம். எல்லா வகையிலும் வேதனையை கொடுக்கின்ற நட்சத்திரம்னா அது 22வது நட்சத்திரம். இப்போ நல்லா கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போது விஷ்கம்பம் அப்படிங்கிறது எத்தனாவது நாமயோகம்? முதல் நாமயோகம். விஷ்கம்பம் முதல் நாமயோகம். முதல் நட்சத்திரம் என்னங்க? அஸ்வினி. அந்த விஷ்கம்ப நாமயோகத்தை அஸ்வினியாக பாவிச்சுக்கோங்க. விஷ்கம்ப நாமயோகத்தை அஸ்வினியாக பாவிச்சுக்கோங்க. இப்போது அஸ்வினிலேருந்து 8வது நட்சத்திரம் என்னது? அப்போ விஷ்கம்பத்துக்கு யோகி யார்? பூசம். விஷ்கம்பம் நாமயோகம் முதல் நாமயோகம். அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் பூசம், அதுதான் யோகி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம். அப்போ விஷ்கம்ப நாமயோகத்துக்கு எது அவயோகி? திருவோணம். கரெக்டாக போச்சுங்களா? பிரீதி நாமயோகத்தை எடுத்துக்கோங்க. பிரீதி நாமயோகங்கிறது 2வது நாமயோகம். 2வது நட்சத்திரம் என்னது? பரணி. பரணிக்கு 8வது நட்சத்திரம் என்ன? ஆயில்யம். அப்போது அவங்களுக்கு பிரீதி நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு யோகி யார்? புதன், ஆயில்யம். அது எதை வச்சு போட்டு சொல்லியிருக்கிறாங்க? அந்த நாமயோகத்துக்கு நேர் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு 8வதாக வரக்கூடிய நட்சத்திரம். அதே மாதிரி பிரீதி நாமயோகத்துக்கு 22வது நட்சத்திரம் பிரீதி நாமயோகத்துக்கு நேர் இருக்கிறது பரணி. பரணிக்கு 22 என்ன? அவிட்டம். அப்போது பிரீதி நாமயோகத்துக்கு யாருங்க அவயோகி? அவிட்டம், செவ்வாய். அவ்வளோதான். ஸோ இந்த யோகி அவயோகிங்கிற கான்செப்ட் நட்சத்திரங்களை மையப்படுத்தி நட்சத்திரங்கள் மூலமாக கணிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். 8னா எல்லாத்துக்கும் ஆகும், 8னா எல்லாத்துக்கும் ஆகும், 22னா எதுக்கும் ஆகாது. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை பயன்படுத்தி தான் இந்த யோகி அவயோகிங்கிற விஷயத்தை பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த யோகி அவயோகி அப்படிங்கிற கான்செப்ட் எல்லோருக்குமே இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யோகினா நல்லதையே செய்வார். என்ன சொல்கிறாங்க? யோகத்தில் யோகினா நல்லதையே செய்வார், அவயோகினா கெட்டதையே செய்வார் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது உண்மையா? இது எப்படி தெரியுங்களா கணக்கு? இந்த 27 நட்சத்திரம் 12 ராசி மாதிரி இது ஒரு பொது கணக்கு தான். 27 நட்சத்திரம் 12 ராசி மாதிரி இது ஒரு பொது கணக்கு தான். இப்போ சொல்கிறாங்க இல்லையா பொதுவாக, என்னது அவிட்டத்தில் பிறந்தா தவிட்டு பானையில் தங்கம் வருமா? தங்கம் நிறையும். கேட்டையில் பிறந்தா கோட்டை கட்டி ஆள்வாங்க. பரணியில் பிறந்தா தரணி ஆள்வாங்க. எத்தனை பேர் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க தெரியுங்களா? கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுங்களா? அப்போது பொது கணக்கு அப்படிங்கிறத நாம் எங்கேயுமே பயன்படுத்த முடியாது. இது இடைசூறுகள் தான் நினைக்கிறேங்க.
எந்த நட்சத்திரங்களுமே யாருக்கும் எல்லாத்தையும் நல்லதையும் செய்யறதில்ல, எந்த நட்சத்திரங்களுமே ஃபுல்லாக கெட்டதையும் செய்யறதில்ல, இல்லைங்களா? அப்போ நம்மளால என்ன சொல்லிடுறாங்க, தரணியில் பிறந்தா பரணி ஆழ்வா, ஆயில் நட்சத்திரம் மாமியாருக்காகாது, மூணு, இதெல்லாம் ஓகே, அது ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க, அது வேற வழிக்கு வருவோம். பொதுவாக எல்லா நட்சத்திரங்களுமே எல்லோருக்கும் யோகத்தை செய்வது கிடையாது, எல்லா நட்சத்திரங்களுமே எல்லாருக்கும் கெடுதலையும் செய்யறது கிடையாது. இதுதான் உண்மை. அந்த மாதிரி தான் இந்த கான்செப்டும். இதை அப்படியே நம்ம மக்கள் யோகம், யோகினா நல்லதையே செஞ்சிருவாரு, அவயோகினா கெடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வளர்த்தி விட்டுருக்குறாங்க. இதுதான் தவறு. ஒருத்தர் யோகி கோவில் சொல்றாங்க, யோகி கோவிலுக்கு போயிட்டு வாங்க சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. யோகி கோயிலுக்கு போய் உளுந்தவங்க எத்தனை பேர் தெரியுங்களா? அவயோகி கோயிலுக்கு போய் ஜெயிச்சவங்க எத்தனை பேர் தெரியுங்களா? அதாவதுங்க சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த யோகி அவயோகி கான்செப்டை மட்டும் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடலாம். அந்த யோகி அவயோகி எப்படி பிடிக்கிறது, அவங்களை எப்படி இயக்கிறதுங்கிற விஷயம் நமக்கு எல்லோருக்கும் தெரியணும். தெரியணுமா வேண்டாங்களா? கண்டிப்பாக தெரியணும். யோகி நல்லதையே செய்வார், அவயோகி கெட்டதையே செய்வாருங்கிற அந்த மாயையை களைந்து விடுங்கள், மைண்ட்லேருந்து தூக்கி எறிஞ்சிருங்க. யோகியால் கோடீஸ்வரன் ஆனவர்களை விட அவயோகியால் கோடீஸ்வரன் ஆனவங்க தான் அதிகம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அவயோகியால் கோடீஸ்வரன் ஆக முடியுமா? யோகி தான் கோடீஸ்வரன் ஆக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவயோகியால் கோடீஸ்வரன் ஆகிட முடியுமானா அவயோகியால் கோடீஸ்வரன் ஆனவங்க தான் அதிகம். யோகி ஒரு ஜாதகத்தில் பலத்தோடு இருக்கிறாருன்னா அந்த யோகி கொடுக்கிற பலன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அது கிடைக்கும், மெதுவாக கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ யோகி ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாருன்னா பலன் கிடைக்கும், மெதுவாக கிடைக்கும். மெதுவானா எப்படிங்க? ஒரு உழைப்பார், ஒரு தொழில் பண்ணுவார், ஒரு 5-6, அவர் யோகி நல்லா இருப்பார், பண்ணுவார், ஒரு 5-10 வருஷம், 5 வருஷம், 20 வருஷத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவார். இது யோகி கொடுக்குற யோகம். இந்த அவயோகின்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுங்களா, அவர் மட்டும் ஜாதகத்தில் பலமாக இருந்துட்டாருன்னா அவர் கொடுக்குற யோகம் வேற மாதிரி இருக்கும். என்னப்பா போன வருஷம் திருப்பூர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தான், அடுத்த வருஷம் 1 கோடி ரூபாயில் வீடு கட்டுறான், 1 கோடி ரூபாயில் வீடு கட்டுறான், பென்ஸு கார் வாங்குறான், BMW கார் வாங்குறான், நகையாக வாங்கி போடுறான், 2 வருஷத்துக்குள்ளே டெவலப். எப்படி வந்துச்சு? அப்போ யாரால் வந்திருக்குன்னா நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணும்போது அவயோகியால் வந்திருக்கும். யோகியால் வரக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது காலங்கள் எடுத்துக்கொண்டு கொடுக்கும் பலன், காலம் எடுத்துக்கிட்டு கிடைக்கும். ஆனால் அவயோகியால் வரக்கூடிய பலன் சடனாக, எப்படி சொல்லுவாங்க, சடனாக கிடைக்கும். அதே மாதிரி தான் இதில் ஒரு நல்ல விஷயம் எடுத்துக்கோங்க, அவயோகி எல்லாத்துக்கும் நல்லதை செய்வாருன்னு செய்யறது கிடையாது. இந்த அவயோகி கான்செப்ட் ஜாதகத்தில் அவயோகி நல்லா வலுவாக இருந்துட்டாரு அப்படின்னா அடி அப்படித்தான். அவயோகியை பொறுத்த வரைக்கும் கொடுக்கறதும் டமால்னு கொடுத்துருவார், தள்ளுறதும் ஒரே அடியை தள்ளி விட்டுருவார். இப்போங்க உதாரணமாக ஒரு ஜாதகம் பார்க்க வந்திருந்தார் ஒருத்தர். இந்த ஆன்லைன் சீட்டாட்டம் இருக்குது இல்லையா, ஆன்லைன் சூதாட்டம், நல்லா வேலைக்கு போய் மனுஷன் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தார், மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம், நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தார், நல்லா காசு ஒரு கிட்டத்தட்ட கையில் ஒரு 50 லட்ச ரூபா சேர்த்து வச்சிருக்கிறார். ஆன்லைன் சூதாட்டத்தில் வெறும் 3 மணி நேரத்தில் 50 லட்ச ரூபா போயிடுச்சு. முதல்ல இந்த ஆன்லைன் சூதாட்டம் அப்படிங்கிறது மிக மிக மோசமான ஒரு விளையாட்டு. நிறைய பேரை தற்கொலை பண்ண வச்சிருக்கு. என்ன பண்ணியிருக்குங்க? நிறைய பேரை தற்கொலை பண்ண வச்சிருக்கு. அந்த மாயை, ராகுங்கிற மாயை. ஆன்லைன் சூதாட்டம்னா யாருங்க? ராகு, முழுக்க முழுக்க ராகு. நீங்கள் இந்த யூடியூப் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கே தெரியும். ஏன்னா எங்கிட்ட மாதிரி இந்த மாதிரி ஒரு 4-5 கிளைண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே ஒரு 3 மணி நேரத்தில் சார் 50 லட்ச ரூபா பணம் போகிறது ஈஸியான காரியமா? சொல்லுங்கள். ஒரு 3 மணி நேரத்தில் 50 லட்ச ரூபா பணம் போகிறது ஈஸியான காரியமா? அவர் அந்த 50 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்திருப்பார்? அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவயோகி அடிக்கிறதும் சரி கொடுக்கறதும் சரி அவயோகி மாதிரி யாரும் கிடையாது. யோகி அப்படி, அதுக்காக யோகி எல்லாருக்குமே கொடுத்துருவாருன்னு கிடையாது. யோகியால் கெட்டவங்க நிறைய பேர், யோகியால் கெட்டு போனவங்க நிறைய பேர், 1-2 பேர்லாம் கிடையாது. அப்போது நம்ம பொதுவாக சொல்லிடுவோம், என்ன சொல்லுவோம்?
இந்த நாம யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லிடுவாங்களா? சொல்லுவாங்களா? இப்போ ஒன்றும் வேண்டாம், ஒருத்தர் சௌபாக்கிய நாம யோகத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யோகியா யார் வருவாங்க? சுக்கிரன் வருவார். சௌபாக்கிய நாம யோகத்துக்கு யோகி யார் வருவாருக்கு? சுக்கிரன் வருவார். அப்போது நீ ஸ்ரீரங்கம் போயிட்டு வா, பொதுவாக சொல்கிறது தான், நான் சொல்லிங்க, கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டு. யோகினா ஸ்ரீரங்கம் போயிட்டு வா, சௌபாக்கியத்துக்கு யோகி யார் அப்படின்னா சுக்கிரன், பூரம். நீங்கள் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்குன்னு நம்ம சொல்லிடுறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் இந்த இடத்துல வைக்கிறேங்க. ஒரு ஜாதகர் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கார், மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறார். இவருக்கு எப்படி சார் ஸ்ரீரங்க வழிபாடு யோகத்தை கொடுக்கும்? இப்போ கடக லக்கணத்துக்கு சுக்கிரன் யாருங்க? பாதகாதிபதி, கடுத்த பாதகாதிபதி, சாதாரண பாதகாதிபதி இல்லைங்க, ரொம்ப ரொம்ப இருக்கு. 12 லக்கணத்தில் ரொம்ப கெடுதல் செய்கிற யாருக்கு, எந்த லக்கணத்துக்கு சுக்கிரனா? அது கடக லக்கணத்துக்கு தான். கடக லக்கணத்துக்கு சுக்கிரன் யாரு? பாதகாதிபதி. பாதகாதிபதி லக்கணத்துக்கு 4ல் ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நாம் என்ன சொல்லிடுவோம்? சுக்கிரன் 4ஆம் அதிபதி ஆட்சி சூப்பராக இருக்குன்றுவோம். யோகி சுக்கிரன் 4ஆம் இடத்துல ஆட்சி சூப்பராக இருக்குன்றுவோம். ஸ்ரீரங்கம் போயிட்டு வருவாங்க, இருக்கிற இடம் வீடெல்லாம் போயிடும். சார் சாமி தப்பாக சொல்லலை, நான் இப்பவும் சாமியை தப்பாக சொல்லலை, அந்த இடத்துல கிடைக்கிற எனர்ஜி. அப்போது சௌபாக்கிய நாம யோகத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க, கடகலக்கணத்தில் பிறந்திருக்காங்கன்னா சுக்கிரன் பலமோடு இருந்தால், 4ல் ஆட்சியாக இருந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தால் யோகியால் அடி விழுமோ தவிர வேற எதுவும் விழுகாது. லாட்ரியெல்லாம் விழுகாது, அடி தான் விழுகும். அது அடி மரண அடியாக இருக்கும், பலத்த அடியாக இருக்கும். இதெல்லாம் அனுபவம், பல பேர் போயிட்டு சொன்ன விஷயம், நாங்கள் சொல்லலை. அப்போது இந்த சுக்கிரன் இப்போ நம்ம சொல்லிட்டோம், கடகலக்கணத்துக்கு சுக்கிரன் அவயோகி தான், ஆனால் சௌபாக்கிய நாமத்துக்கு யோகி தான். சௌபாக்கிய நாமத்துக்கு யோகி யாருங்க? சுக்கிரன், கடகலக்கணம். ஆனால் அந்த யோகியோ சில பேருக்கு கொடுப்பார். யாருக்கு தெரியுமா கொடுப்பாருங்க? சுக்கிரன் 8ல் மறைஞ்சிட்டார், சுக்கிரன் 12ல் மறைஞ்சிட்டார்னா அவங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தால் யோகம் கிடைக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த இடத்துல வேணாலும் இருக்கட்டும், வக்கரமாயிட்டா அவங்களுக்கு யோகம் கிடைக்கும். சுக்கிரன் லோ டிகிரிக்கு போயிட்டா யோகம் கிடைக்கும். அப்போது இந்த கான்செப்டெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் யோகி எல்லாருக்குமே அள்ளி தந்துட மாட்டார், அடியும் கொடுப்பார். அதாவது நான் சொல்கிறேன் இல்லைங்களா, யோகியால் அடிபட்டவங்களும், யோகியால் ரொம்ப அடிபட்டவங்களும் அதிகம், அவயோகியால் ரொம்ப வளர்ந்தவங்களும் அதிகம். இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ யோகி ஒருத்தருக்கு கொடுப்பாரு, அவயோகி ஒருத்தர் கெடுப்பாருங்கிற கான்செப்டை விட்டுருங்க. யோகி எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டார், அவயோகி எல்லாத்தையும் கெடுக்க மாட்டார். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஒரு விஷயங்க. இப்போ நாம் இன்னொரு நாம யோகம் அவயோகி கான்செப்டில் நம்ம எடுப்போம். இப்போ யோகி சொல்லிட்டோம், இப்போ அவயோகி கான்செப்டுக்கு உள்ளே போவோம் கொஞ்சம். இப்போ ஒரு ஜாதகர் ஏதாவது ஒரு நாம யோகம் வச்சுக்கலாங்க. ஒரு ஜாதகர் ஏதாவது ஒரு நாம யோகம் சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு நாம யோகம் சொல்லுங்களேன். சாத்திய நாம யோகம். சாத்தியம் நாம யோகத்திற்கு யோகி யாரா வருவார்னா யார் வருவாங்க? சுக்கிரனா வருவார். அங்கேயும் சுக்கிரன் தான். மறுபடியும் அவர் இன்னைக்கு என்னமோ சொல்றவங்களே சுக்கிரனா தான் சொல்றாங்க. நான் பேசுறது அந்த சுக்கிரனை தான். சௌபாக்கிய நாம யோகம் யதார்த்தமாக வாயில் வந்துச்சுங்க. அவர் சொல்றதும் சாத்திய நாம யோகத்துக்கு சுக்கிரனை தொடாமல் போறது இல்லையாட்டிருக்குது. 9வது கருத்தரங்கம், இப்போ 18வது கருத்தரங்கம். 18னா 9 தானுங்க. அப்போ இப்போ சாத்திய நாம யோகத்துக்கு யோகி யாருன்னா சுக்கிரன். ஒரு என்ன லக்கணம்? ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணும். என்ன சார் லக்கணம்? தனுசு லக்கணம். இப்போ சாத்திய நாம யோகத்திற்கு யோகி யாருங்க? சுக்கிரன். அவர் யாரு முதல்ல தனுசு லக்கணத்துக்குன்னா 6க்கும் 11க்கும் உண்டானவர். கரெக்டுங்களா? தனுசு லக்கணத்துக்கு 6க்கும் 11க்கும் உண்டானவர் யாருங்க? சுக்கிரன். அப்போ அவர் முதல்ல அந்த லக்கணத்துக்கு நல்லவரா அப்படிங்கிறத சிந்திக்கணும். நல்லவரா கெட்டவரா? நல்லதையும் செய்வார், கெட்டதையும் செய்வார். வேலை செய்கிறவங்களுக்கு நல்லவர். ஏன்னா 6ஆம் இடம் வேலை, 11ஆம் இடம் லாபம். வேலைக்கு உண்டானவரை, லாபத்துக்கு உண்டானவர். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயம், அதே தொழில் பண்ணுறவங்களுக்கு கெட்ட விஷயம். அப்போ முதல்ல ஜாதகத்தில் இந்த சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவர் வேலையில் இருக்கிறாரா, தொழில் பண்ணுறாரான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சுக்கிரன் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். எங்கே இருக்கிறாருங்க? சுக்கிரன் 4ல் இருக்கிறார். அப்போ அவர் முதல்ல வேலை பார்க்குறாரா, தொழில் பண்ணுறாரா? அதுதான் கேள்வி. என்ன பண்ணுறாருங்க? வேலை பார்க்குறாரு. அப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு சுக்கிரன் 4ல் உச்சமாக இருக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது தான். ஆனால் நல்லதுன்னு ஒரே வார்த்தையில் முடிவு பண்ண முடியாது. 4ஆம் இடத்துல அங்கே சுக்கிரன் உச்சம்,
தனுசு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். வக்ரமாக இருந்தா இல்லை. கிரக சேர்க்கை இருந்தா சந்திரன் சேர்க்கை இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே நாம எங்க போனாலும் பாரம்பரிய ஜோதிடத்தை டச் பண்ணிக்கணும். பேஷ் பாரம்பரிய ஜோதிடம் தான். இப்போ அவருக்கு சுக்கிரன் 4ல் சந்திரனோட சேர்ந்துருக்கிறாருன்னா இந்த சுக்கிரனும் சந்திரனும் எந்த டிகிரி அளவில் அடுத்து பாகைக்கு போயிடணும். ஃபர்ஸ்ட் இணைவுக்கு போயிடணும், அடுத்து பாகைக்கு போயிடணும். எந்த டிகிரியில் சேர்ந்துருக்காங்க? ஏன்னா யோகி கொடுக்குறாருன்னா எப்படி கொடுக்குறாருன்னு பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ யோகியே முதல்ல பாரம்பரிய ஜோதிடத்தில் எந்த கிரகம் இணைஞ்சிருக்கு, எந்த கிரகம் பார்க்குது, இது முக்கியமான விஷயம். ஜோதிட சாஸ்திரத்தில் கிரக இணைவுகள் தான் யோகங்கிறாங்க. பாரம்பரிய ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்க? கிரக இணைவுகள் தான் யோகங்கிறாங்க. ஒரு சில ஜோதிடர்கள் கிரக இணைவுலாம் இந்த ஜோதகம் மோசம் தூக்கி போட்டுருவாங்க. அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. சுக்கிரன் 346, சந்திரன் 41. சரி, பரவாயில்ல. 5 டிகிரி வித்தியாசம். ஆனால் 2 பேரும் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க? 2 பேருமே ஓகே. அப்போ சுக்கிரன் ரேவதியில் இருக்கிறாரு, இவர் உத்திரட்டாயில். 5 டிகிரி தாண்டிட்டாங்களா? அது ஒரு கேள்வி இருக்கு. 5 டிகிரி தாண்டிட்டாங்களான்னு கேள்வி இருக்கு. 346, 341. சரி, ஓகே, ஒரு 5 டிகிரி கடந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க 2 பேரும் ஒரு 5 டிகிரி, அந்த 5 டிகிரிக்குள்ளேயே இருக்கிறாங்கன்னா சந்திரனால நமக்கு தோஷம் உண்டு, சந்திரனால நமக்கு தோஷம் உண்டு அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. அடுத்த ரூல்ஸ், சந்திரன் வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா, அது ஒரு கணக்கு பார்க்கணும். வளர்பிறை சந்திரன், வளர்பிறை சந்திரனுக்கு பவர் ஜாஸ்தியா இல்லையா? அப்போ 8ஆம் அதிபதி முழு பவரோடு இருந்தால் அவருடைய டச்சிங் பாதிப்பு ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதுங்களா? ஏற்படுத்தும். அப்போது 5 டிகிரிக்குள்ளே தான் இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியுது நீங்கள் சொல்கிறத பார்த்தோம்னா. அப்போ எப்படி இருந்தாலும் சந்திரனாலேயும் ஒரு பாதிப்பு உண்டு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வேலையில் இருக்கிறீங்கன்னா இந்த வேலையில் இருக்கக்கூடிய அந்த யோகம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு இல்லைங்களா? அந்த யோகம் முழுமையாக கிடைக்கணும்னா அந்த சந்திரனுக்கு உண்டான சில பரிகாரத்தை செஞ்சுக்கணும். சந்திரனுக்கு உண்டான பரிகாரத்தை செஞ்சுக்கணும். ஆனால் பெருசாக பாதிப்பு இல்லைனாலும் கூட சந்திரன் சுக்கிரனோட தானே சேர்ந்துருக்கு. அப்போ சந்திரன் யார்? 8 கூடையவன். எங்கே இருக்கிறாரு? 4ல் தானே சேர்ந்துருக்கிறாரு. பரிகாரம் எப்படி பண்ணுங்கிற விஷயம் இருக்குது. இப்போ வெள்ளிக்கிழமை 4ல் சந்திரனுடைய ஓரையில் பரிகாரம் பார்த்துக்கோங்க. ஏன்னா பரிகாரத்தை கரெக்டாக பண்ணணும். இப்போ சுக்கிரன் சந்திரன் இணைஞ்சிருக்குது. சுக்கிரனோட சந்திரன் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறா? சுக்கிரன் தான் சந்திரனால பாதிக்கப்பட்டிருக்கார். அப்போ சந்திரன் அப்படிங்கிறவர் 8 கூடையவர் 4ல் இருக்கிறார். அப்போது இதற்கு பரிகாரம் எப்படின்னா சுக்கிரன் சுக்கிரன் என்னங்க? வெள்ளிக்கிழமை நாள். வெள்ளிக்கிழமை 4ல் சந்திர ஓரையில் சந்திரன் எந்த வீட்டுக்குடையவர்? 8ஆம் வீட்டுக்கு உண்டானவர் 4ல் இருக்கிறார். 8ஆம் இடம் என்பது கழிப்பிடம், 8ஆம் இடம் என்பது தூய்மை தொழில் செய்பவர்கள், 4ஆம் இடம் என்பது ட்ரெஸ். நம்ம காரகத்துவத்தை அங்கே எல்லாத்தையும் கொண்டுட்டு வரணும். 4ஆம் இடங்கிறது ட்ரெஸ்ஸு, 4ஆம் இடம்னா தாய்மார்கள், சந்திரன்னா தாய்மார்கள். எத்தனை காரகத்துவத்தை இங்கே கொண்டு வரணும்னு பார்த்துக்கோங்க. அப்போது வெள்ளிக்கிழமை நாளில் சந்திர ஓரையில் அந்த கழிப்பறை அல்லது இந்த தூய்மை தொழில் செய்யக்கூடிய தாய்மார்களை பார்த்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தீங்கன்னா அந்த யோகத்துடைய தன்மை அதிகரிக்க தொடங்கிடும். என்ன ஆயிருங்க? அந்த யோகத்துடைய தன்மை அதிகரிக்க தொடங்கிடும் வேலையில் இருந்தால். இது முதல் விஷயம். இப்போ இதை எடுத்துக்கிட்டோமா? இப்போது இந்த கான்செப்ட் அப்படியே நம்ம நிறுத்திடக்கூடாது. இப்போ சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு நீ ஒரே அடியாக முடிவு பண்ணிடக்கூடாது. சுக்கிரன் இருக்கிற ஜாதகத்தில் லோ டிகிரியில் எந்த கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். எந்த கிரகம் லோ டிகிரி? சந்திரன்களா? இருக்கிறதுலேயே டோட்டல் ஜாதகத்திலேயே லோ டிகிரி கிரகம் ராகு கேது விட்டுருங்க. வேற 134ங்களா? நல்லா பாருங்க, அது 14 டிகிரிக்கு வந்துடும். இப்போ நீங்கள் 340 சொன்னதே அப்படின்னா குறையாக இருக்குமே. 151 சனி பகவான் கரெக்டு. அப்போ ஜாதகத்தில் லோ டிகிரி யாரு? சனி பகவான். ஏன்னா 151ங்கும் போது உத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கும். கரெக்டுங்களா? கரெக்டாக 151ங்கிறது உத்திரம் 2ஆம் பாதம் லோ டிகிரி. அப்போ லோ டிகிரி ஆயிருக்குதா சுக்கிரன்னு பார்க்கணும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் யோகி நல்லா இருக்கிறாரா இல்லையானா நல்லா இருக்கிறாரு. அந்த சந்திரனுடைய ஒரு சின்ன பாதிப்பு அந்த ஜாதகத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் வேலையில் மென்மேலும் உயர்ந்து வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த தான தர்மத்தை செய்யணும். இது ஒரு கான்செப்ட்.
இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த சுக்கிரன் அமைஞ்சிருக்கிறது திதிசூன்ய ராசியான்னு பார்த்துக்கணும். போய் பார்க்கணும், ஒவ்வொரு விதிகளையும் பார்த்தீங்கன்னா தான் விட கிடைக்கும். திதிசூன்ய ராசியா இல்லை இல்லை, என்ன திதியில் பிறந்தீங்க அதை சொல்லுங்க போதும், பிரச்சனை இல்லை. இதை அப்புறம் விட்டுறலாம். இப்போ இதோட நம்ம நிறுத்திட முடியாது. அடுத்த கான்செப்ட் ஒன்று இருக்கும். சூரியன் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? சூரியன் அவிட்டத்தில் இருக்கார். சூரியன் அவிட்டத்தில் இருந்தால் சுக்கிரன் தான் முடக்கு கிரகம். இப்போ கணக்கு போடுங்க. இப்போ நமக்கு சொல்றோம் யோகி சுக்கிரன், ஆனால் யோகி தான் உங்களை லாக் பண்றவர். அப்போ உங்களுக்கு அவிட்டம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு லக்னத்துக்கு 11ஆம் இடம் முடக்காகிவிடும். என்ன ஆயிருங்க? லக்னத்துக்கு 11ஆம் இடம் முடக்காகிவிடும். அப்போ இந்த 11ஆம் பாவகத்திற்கு என்று முடக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலம்னு ஒன்று இருக்கு. அப்போ முடக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டு அடுத்து இந்த தான தர்மங்களை செஞ்சிட்டீங்கன்னா யோகி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். பலமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார், டவுட்டே கிடையாது. ஆனா ஒரு திசையில வேலை செய்ய மாட்டார், அடுத்த திசைக்கு வரணும். என்ன திசை நடக்குதுங்க? ஏன்னா சுக்கிரன் சூரிய திசையில வேலை செய்ய மாட்டாரு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்க ஜாதகத்துல யோகியுடைய நிலை எப்படி இருக்குதுன்னா 2 விதமான பாதிப்புகள் இருக்கு. அப்ப அந்த முடக்கு சம்பந்தமான பாதிப்புகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் யோகம் என்பது கண்டிப்பாக உறுதியாக வரும். சரி சார், இப்போ நம்ம யோகி வழிபாட்டை பண்றதா வேண்டாம்னா அந்த சுக்கிரனுக்கு உண்டான சரியான பரிகாரங்களை, முடக்க பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டு நீங்க ஸ்ரீரங்கம் போலாம். சரிங்களா? சாத்தியநாம யோகத்துக்கு சுக்கிரன் நிறைய கோவில் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வேண்டாங்க. சுக்கிரனுடைய எனர்ஜி எங்கே அதிகமாக இருக்குது? ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. அப்போ ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே கோவில் சுத்தம் பண்ணுறவங்க இருப்பாங்க, அந்த தாய்மார்களுக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். தட்ஸ் ஆல். இதை செஞ்சாலே உங்களோட யோகம் வேலை செய்யும். புரியுதுங்களா? இப்போ வேலையில் இருக்கிறீங்க, என்ன வேலையில் இருக்கிறீங்க? ஜோதிடம், ஆடிட்டர் ஆபீஸ். ஜாதகங்கிறது வேலையா? சார் ஜோதிடங்கிறது வேலையா? தொழிலா? இல்ல, சர்வீஸ், சேவை. சேவைன்னு வரும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல சேவைன்னு வரும்போது அடிமை வேலைன்னா அடுத்தவங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிறது. இது தொழில் நம்ம முதல் போட்டு பண்றது கிடையாது, இது ஒரு சர்வீஸ், சேவைன்னு வரும் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இப்போ ஜோதிடர்களுக்கு இந்த 6ஆம் இடம் வேணுமா வேண்டாங்களா? ஜோதிடருக்கு 6ஆம் இடம் நல்லா இருக்கும்னு வேண்டாமா? ஆறினில் குறிய கோளும் அருள்தன கிரண்டின் கோளும் சேரினும் பார்க்க அன்றி செவ்வாயை இரண்டோன் கூட சாருமே வளங்கள் எல்லாம் சத்துரு மூலம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க. இருக்குங்களா? ஆறினிற் குறிய கோளும் அருள்தன கிரண்டின் கோளும் சேரினும் பார்க்க அன்றி செவ்வாயை இரண்டோன் கூட சாருமே வளங்கள் எல்லாம் சத்ரு மூலம் அப்படிங்கிறாங்க. இந்த சத்ருனா யாரு? உங்களை நாடி வரக்கூடிய மக்கள். என்ன சார் நாடி வரக்கூடிய மக்கள் சத்ருவா? சத்ரு நாங்க மீன் பண்ண வேண்டாங்க, அவங்க எப்படி வர்றாங்க அதுதான் கேள்வி. சத்ருனா 6ஆம் இடத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம் இல்லைங்களா? அப்ப வர்றவங்க எந்த நிலைமையில வருவாங்க? 6ஆம் இடம் பிரச்சனையோட தான் வருவாங்க. அப்ப சத்ரு அவங்க நம்ம கிட்ட வரல, அந்த சத்ருக்குண்டான காரகத்துவத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது, பிரச்சனை. அப்போ ஒரு ஜோதிடருக்கு அதை தாங்க மென்ஷன் நவீன ஜோதிட சிந்தாமணி நூல்ல விட்டலாரபுரம் ராஜர் அவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்கிறார். இப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு ஜோதிடருக்கு வருமானம் வரணும்னா 6ஆம் இடமும் 2ஆம் இடமும் நல்லா இருக்கணும், சேர்க்கை பெறணும், நல்லா இருக்கணும். இது ஒரு ரூல்ஸ். அடுத்து செவ்வாயை இரண்டோன் கூடுங்கிறாங்க. இப்போ ஆறினுக்கு உரிய கோளும் அருள்தனருக்கு 2இன் கோளும் 6 2ஆம் அதிபதி, செவ்வாயை இரண்டோன் கூட. ஏன் செவ்வாய் இங்க கொண்டு வந்தாரு? சரி 6ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி, ஓகே, பிரச்சனையில் வரவங்களுக்கு நம்ம தீர்வு சொல்றோம், வருமானம் வருதுங்கிறது ஒரு விஷயம். அடுத்து செவ்வாயை 2ஆம் அதிபதியோட சேர்த்தாருன்னா கிரக காரகத்துவத்தில் செவ்வாய் தான் எதிரி, செவ்வாய் தான் பிரச்சனை. பிரச்சனை ஏன் சார் வருது? கோபம், முன்கோபம், ஆத்திரம், அவசரம். ஒரு சண்டைக்கு முதற் காரணம் என்னது? ஆத்திரம், அவசரம், கோபம். இதை கொடுக்கிறவர் யாரு? செவ்வாய். அதனாலதான் செவ்வாயை இரண்டோன் கூடங்கிறாங்க. அப்ப செவ்வாயத்தை என்ன சொல்றாங்க? சத்ரு கிரகங்கிறாங்க.
காரகத்துவத்தில் செவ்வாய்க்கு தான் என்னதுங்க சத்ரு அப்படிங்கிற ஸ்தானம் கொடுத்துருக்கு. வியாதிக்கு யாரை கொடுத்துருக்குறாங்க? சனியை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்முடைய இயற்கையான காரகத்துவங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்போது ஒரு ஜோதிடருக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். 6ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் உங்களை தேடி பிரச்சனை இருக்கவங்க வருவாங்க. இதுதான் கான்செப்ட். அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஒரு 2 பாதிப்பு இருக்குது. நீங்கள் யோகி தொழிலில் தொட்டிருக்கிறீங்க, பிரச்சனையும் உங்களை தேடி வர்றாங்க, அதெல்லாம் விஷயம் இல்லைங்க. ஆனால் இந்த 2 பிரச்சனையும் சரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வளர்ந்துருவீங்க. இதை பண்ணிக்கிட்டு நீங்கள் அடிக்கடி எங்கே போயிட்டு வரலாம்? ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் யோகத்தினுடைய தன்மை அதிகரிக்கும். அப்போ யோகியுடைய நிலை எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்க, இப்போ அவயோகி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ யோகியுடைய கான்செப்டை எப்படி பிடிச்சா ஜெயிக்கலாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அவயோகின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா, அவரை எப்படி, அவர் நல்லா இருக்கிறாரா கெட்டு போயிருக்கிறாருன்னு தெரியணும். இப்போ தனுசு லக்னத்துக்கு அவயோகி யாருங்க? சாத்தியநாம யோகத்துக்கு குரு. குரு எங்க இருக்காருங்க? 9ல் இருக்கார். வக்ரமா இருக்காருங்களா? இப்போ நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இவருக்கு யோகி அதிகமாக கொடுப்பாரா அவயோகி அதிகமாக கொடுப்பாருனா அவயோகி தான் அதிகமாக கொடுப்பார். என்ன பண்ணுவாருங்க? அவயோகி தான் அதிகமாக கொடுப்பார். ஏன்னா தனுசு லக்னத்திற்கு 1ஆம் வீட்டுக்கும் 4ஆம் வீட்டுக்கும் உண்டான குரு கெட வேண்டுமா நல்லா இருக்கணுமா? தனுசு லக்னத்திற்கு குரு பகவான் நல்லா இருக்கணுமா கெடணுமா? கெடணும். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 லக்னக்காரர்களுக்கும் புதனும் குருவும் கெட்டால்தான் யோகம். கெட்டாதான் யோகம். நல்லா இருந்தா யோகம் கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தனுசு லக்னத்துக்கு 1-4 உண்டானவர், தனுசு லக்னத்துக்கு குருவே பாவி தெரியுங்களா? லக்னாதிபதியே பாவி தெரியுங்களா? 4 லக்னத்துக்கு லக்னாதிபதியே பாவி தான். இந்த மூல லக்னம் உபய லக்னம் 4த்துக்குமே லக்னாதிபதியே பாவி தான். செக் பண்ணி பாருங்க, ஆய்வு பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ 1-4 கூடவன் ஆல்ரெடி பாவி, அவர் அவயோகியாகி வக்ரமாவது நல்லதா கெட்டதானா? மிக மிக சிறப்பு. அப்போ உங்களுக்கு யோகி கொடுப்பதை விட அவயோகி தான் அதிகமாக கொடுப்பான். குரு பகவான் தான் அதிகமாக கொடுப்பாரு. அப்போ இந்த யோகி இப்போ நான் சொல்லிடுவாங்க, ஐயோ உனக்கு குரு அவயோகி, குருவுடைய ஸ்தலம் திருச்செந்தூர் எல்லாம் போயிடாதீம்பாங்க. கிடையவே கிடையாது. நீங்க திருச்செந்தூர் போனா தான் யோகம். திருச்செந்தூர் எத்தனை டைம் போயிருக்கிறீங்க? அப்ப யோகியை போய் யோகி கோயிலுக்கு போறதை விட அவயோகி கோயிலுக்கு போனீங்கன்னா தான் யோகா அதிகம். உங்களுக்கு அவயோகி தான் கொடுப்பாரு. செக் பண்ணி பாருங்க. திருச்செந்தூர் போய் பாருங்க, உங்களுடைய அசுர வளர்ச்சி உங்களுக்கு வரும். சரிங்க சார். இப்போ இந்த அவயோகியவே நாம் இயக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே சொல்றாங்க கோவிலுக்கு தான் போய் யோகி அவயோகி இயக்கணுமா? கிடையவே கிடையாது. அவயோகியவே நீங்க இயக்கலாம். அவயோகி 1-4 குடையவனாகி வக்ரமாகிறதுனால உங்க பேர்ல எழுதி வச்சுக்கோங்க. 4 வீலருங்கிறது எப்போ எடுக்கிறீங்களோ அன்னைக்கிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். 4 வீலர் எடுத்துட்டீங்களா? அதுதான் என்ன பண்ணாமல் இருக்கிறீங்க. உங்க பேர்ல எப்போ 4 வீலர் அப்படிங்கிறது எடுக்கிறீங்களோ அப்ப இருந்து அவயோகி உங்களை மேல தூக்கிட்டு போயிடுவார். ஏன் 4 வீலர் அப்படின்னா தனுசு லக்னத்துக்கு 1ஆம் வீட்டுக்கும் 4ஆம் வீட்டுக்கும் உண்டானவர் குரு. அப்ப 4ஆம் இடம்னா என்னது? வண்டி வாகனம். ஏன் வண்டி வாகனத்தை இடம் கூட இருக்குது. இடத்த சொல்லலாம், வீட்டை சொல்லலாம், இடத்தையும் சொல்லலாம், வீட்டையும் சொல்லலாம். ஏன் இங்க வண்டி வாகனத்தை சொல்றோம்னா அந்த குரு இருப்பது சிம்ம ராசியில். சிம்ம ராசி என்ன ராசி? நெருப்பு தத்துவத்தை உடைய ராசி. வண்டி வாகனத்தில் என்ன வரும்? புகை வரும். வண்டி வாகனம் பெட்ரோல் போட்டு ஓட்டினா புகை வரும். அது நெருப்பு தத்துவம். அப்போ உங்க பேர்ல 4 வீலர் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை அவயோகியே கோடீஸ்வரன் ஆக்கிடுவார். சார் நீங்க சும்மா சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அது எப்படி வருதோ எங்கிருந்து வருதோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. எப்படியோ வரும். அவயோகி தான் உங்களுக்கு பலம். யோகியுடைய பலத்தை அடைவதற்கு சில பரிகாரங்களை செய்ய வேண்டியிருக்குது. அவயோகி அடைவதற்கு எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ இப்போ இது கான்செப்ட் என்னன்னா நம்ம இயக்கிறது ஒரு விஷயம் இருக்குதுங்க. இப்போ நிறைய பேர் லைஃப்ல பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்க சொல்றோம் இல்லைங்களா, சார் குழந்தை பிறந்தோடனே ரொம்ப டாப்பில் வந்துட்டான் சார் சொல்றாங்களா இல்லைங்களா?
முதல் குழந்தை பிறந்தோனையும் ரொம்ப டாப்பில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக சிம்பிளாக லாஜிக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேங்க. இப்போது யாருக்கு எல்லாம் வந்து உதாரணமாக நான் சொல்கிறேங்க, யாருக்கு எல்லாம் வந்து செவ்வாய் வந்து யோகியாக வருவார்? எந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் யோகியாக வருவார்? பிராமியம், சித்தி இதெல்லாம் வருவாங்களா? பிராமியம், சித்தி இந்த நாம யோகத்தில் வருவாங்க பிறந்த. சித்தி நாம யோகம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதகர் சித்தி நாம யோகம், சார் அவர் எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம், ஒன்றுமே செய்யலை, ஆனால் வாழ்க்கையில் குழந்தை பிறந்தோன்னே யோகம் அடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு இதில் ஒரு சில சூட்சமங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வேண்டாம், ஒருத்தர் சித்தி நாம யோகத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கடக லக்கணத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சித்தி நாம யோகம் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க. கடக லக்கணத்துக்கு சித்தி நாம யோகத்துக்கு யோகி செவ்வாய், இது ஒரு கான்செப்டில் வச்சுக்கோங்க. கடக லக்கணத்துக்கு செவ்வாய் யாருன்னா 5, 10க்கு உண்டானவர், இதில் ஒரு மாற்றம் கிடையாது. இப்போ இந்த 5, 10க்கு உண்டான செவ்வாய் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல நல்லா இருக்கிறார். அதாவது எப்படின்னா, அவர் வக்ரமாகலை, அவர் வந்து வக்ரமாகலை, அதே மாதிரி முடக்காகலை, திதிசூன்யம் அடையலை, எந்த பாதிப்பு ஆகலை. 5, 10க்கு உண்டான செவ்வாய் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல எந்தவித இடர்பாடும் இல்லாமல் சிறப்பாக இருக்கார் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் நீங்கள் எழுதி வச்சிடலாம், எழுதி கொடுத்துடலாம். 5ஆம் இடம்னா ஒரு வானுக்கு என்னதுங்க? முதல் குழந்தை. 5ஆம் இடம் என்னங்க? முதல் குழந்தை. முதல் குழந்தை பிறந்தோடனேயுமே அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. ஒரு சாதாரணமாக தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, 5ஆம் இடங்கிற கல்யாணம் மூச்சு குழந்தை பிறக்கும். அப்போ 10 5 இயங்குறோன்னே 10 என்ன ஆகும்? ஃபாஸ்ட்டாக இயங்க ஆரம்பிச்சிடும். அது 2ல் வருமான ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ என்ன ஆகிடும்? கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க. குழந்தை பிறந்தோடனே கோடீஸ்வரன் ஆகிறவங்க, கல்யாணம் மூச்சோன்னே பணக்காரவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட் உள்ளே இருக்கும், இல்லாமல் எல்லாம் போகவே போகாது. சரிங்களா? அப்போ 5, 10க்கு உண்டான செவ்வாய் 2ல் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அவங்க கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க. இது கணக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் என்ன சொல்லியிருக்கிறேங்க, செவ்வாய் லோ டிகிரியில் இருக்கக்கூடாது, செவ்வாய் முடக்காய் இருக்கக்கூடாது, திதிசூன்யம் அடைஞ்சிருக்கூடாது. இந்த கான்செப்ட் எல்லாம் பார்க்கணும். இதை மட்டும்தான் பார்க்குறோம்னா கிடையாது. இன்னும் 2 கான்செப்ட் இருக்குது. கடகலக்கணம் சித்தி நாம யோகம் 5, 10க்கு உண்டான செவ்வாய் 2ல் இருக்காரு, குழந்தை பிறந்தோன்னே பெரிய ஆள் ஆயிரும்னு சொல்லுவோம். சில பேர் குழந்தை பிறந்தோன்னே கீழே விழுந்துருவாங்க. செவ்வாய் எந்த விதமான பாதிப்புலையும் இல்லாமல் இருப்பார். எப்படி விழுவாங்க? என்ன கான்செப்டில் விழுவாங்க? அவங்களுக்கு சனி திசையோ புதன் திசையோ வந்துச்சுன்னா ஆட்டம் ஓவர், அவ்வளோதான். ஏன்னா சனி திசைக்கும் புதன் திசைக்கும் செவ்வாய் எதிரியாக செயல்பட்டு விடுவார். அப்போ இப்படி யோகம் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு 60, 70 வயசு வரைக்கும் சனி திசையோ புதன் திசையோ வராமல் இருக்கணும். இப்போ டீப்பாக உள்ளே போகணும். ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வரியில் சொல்லி முடிச்சிட முடியாது, இல்லைங்களா? ஒரே வரியில் சொல்லி முடிச்சிட முடியாது. பாரம்பரிய ஜோதிடத்தை எடுக்கணும், டிஎன்ஏ ஜோதிடத்தை எடுக்கணும், திதிகரண யோகத்தை எடுக்கணும். இதையெல்லாம் எடுத்தால் மட்டும் பத்தாதுங்க. ஒரு ஜோதிடருக்கு ஒரு கிரகம் இந்த இடத்தில் இருந்தால் நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமாங்கிற அந்த கான்செப்ட், அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும். ஒரு மனிதருக்கு நல்ல வழியை காட்ட முடியும். சரிங்களா? அப்போது இந்த யோகி அவயோகி கான்செப்ட் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய சக்தி. இது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. யோகி அவயோகியுடைய வழியை சரியாக பின்பற்றினால், யோகியை எப்படி இயக்கணும், அவயோகியை எப்படி டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நான் முதலே சொன்னதுதான், யோகி ஜாதகத்தில் பலமோடு இருக்கிறாரு அப்படின்னா, எல்லா வகையிலும் ஆய்வு செஞ்சு நல்லா இருக்கிறார் அப்படின்னா அவங்க அந்த கோவிலுக்கும் போகலாம், அந்த பாவக ரீதியான இயக்கங்களையும் இயக்கிக் கொள்ளலாம். சரிங்களா? அதே ஒரு ஜாதகத்தில் யோகி கெட்டுட்டாருன்னா அதுக்கு என்ன பண்ணணுங்க? சரியான வாழ்வியல் பரிகாரங்களை செய்ய வேண்டும். இது ஒன்று. ஒரு ஜாதகத்தில் அவயோகி வலிமையாக உட்காந்துருக்கிறாருன்னா, அவயோகினா யாருங்க? துரதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர். வலிமையாக உட்காந்துருக்காருன்னா அவருக்கு அதுக்கு வாழ்வியல் பரிகாரம் பண்ணணும். அவயோகி கெட்டு போயிட்டாருன்னா அந்த அவயோகி பாவகத்தை இயக்கணும். அவயோகி யாரோ அந்த பாவகத்தை இயக்கணும். அந்த அவயோகி சம்பந்தமான கோவிலுக்கு போகலாம். இப்போ ஐயாக்கு சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து திருச்செந்தூரே போகல, 2 டைம் தான் போனார். திருச்செந்தூர் அதிகமாக போனால் ஜெயிச்சிருவார். அப்போ நம்ம பொதுவாக யோகி கெடுப்பா அவயோகி கெடுப்பாங்கிற விஷயத்த மைண்ட்ல இருந்து அழிச்சிருங்க. கிடையவே கிடையாது. சரிங்களா? அப்போ இதுதான் கான்செப்ட். சரிங்க. இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்றேங்க. இப்போ நாம ஒரு சில பேருக்கு மிராக்கலா ஒரு சில விஷயங்கள் நடக்கும்.
அதாவதுங்க, இப்போ ஐயா சொல்கிற கேள்வி கரெக்டான கேள்வி தான். ஐயா சொன்ன விஷயம், இந்த திசாபுத்தியில் யோகி அவயோகி எடுத்தால் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க. திசாபுத்தியில் எடுக்கும்போது இப்போ நம்ம பொதுவாக ஒரு கிரகம் 9 கிரகம் 9 இடத்துல தான் இருக்குது, மாறி இருக்க போகிறதில்ல. திசாபுத்தியில் யோகி வரும்பொழுது நம்மை நடத்துகிறவரே யாருங்க? நம்ம இயக்கத்தை கொடுக்குறவரே திசைநாதன் தான். அந்த திசைநாதன் வரும்போது அந்த யோகி இயக்கிறவங்களுக்கு பல மடங்கு பலன் அதிகம். இப்போ ஐயாவுக்கு சொன்னோம், குரு யோகத்தை கொடுப்பாரு, அவயோகி யோகத்தை கொடுப்பாருன்னு. அப்போ அவருக்கு அந்த அவயோகி வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? அவருக்கு திசை வரணும். திசா புத்தி வரும்போது யோகம் வரும். அது எப்படிப்பட்ட திசா புத்தினா, எந்த திசா புத்திங்க? குரு திசையா? கிடையாது, அதுவும் தப்பு. குரு திசையோ குரு புத்தியோ கிடையாது. குரு நட்சத்திரத்தில் நின்ற திசை. இப்போ தனுசு லக்கணம்னு சொல்றோம். தனுசு லக்கணத்துக்கு 1-4 கூடிய குரு. இப்போ குருவுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதில திசை வரணும். அடுத்து மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடத்துல திசை வரணும். ஏன்னா குரு டிஎன்ஏல வரணும். அந்த மாதிரி நிலை வரும்பொழுது நீங்க சொல்ற மாதிரி திருச்செந்தூர் போறது, இந்த வண்டி வாங்கினாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்ற மாதிரி டெவலப்மெண்ட் பல மடங்கா இருக்கும். சாதாரணமா இயக்கிறது ஒரு விதம் அப்படின்னா, அதை திசை வரும்போது இயக்குகின்ற பொழுது அது பல மடங்காக நமக்கு வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? அப்போ அதை நம்ம கரெக்டாக பார்த்தோம்னா விஷயம் தெரிஞ்சிடும். இப்போ ஒன்றுமே வேண்டாங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, திசை வருது வராது ரெண்டாவது விஷயம். இப்போ ஒரு கடகலக்கணத்துக்கு சொன்னேன், 5ஆம் இடம் அப்படிங்கிறது திசைக்கெல்லாம் வர வேண்டாம். குழந்தை பிறந்தாலும் யோகம் தானே. அந்த குழந்தை வளர வளர அவரும் வளருவார். நிறைய பேர் பார்க்குறோம் இல்லைங்களா அனுபவத்தில். ஒரு குழந்தை பிறந்திருக்குது, குழந்தை பிறந்து வளர 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 அவர் அசுர வளர்ச்சி ஆகிறாங்க எத்தனையோ நபர்கள். இது ஒரு கணக்குங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, ஒரு வீடு அதான் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. ஒரு கடனை உடனே வாங்கி ஒரு சிம்பிளாக ஒரு வீடை கட்டுவாங்க. பார்த்துருப்பீங்க நிறைய பேர். வீட்டை கட்டி விழுந்தவங்களும் இருக்கிறாங்க. வீட்டை கட்டி விழுந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. வீட்டை கட்டி மேலே போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்களா? நீங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்கலாம். என்னடா சும்மா இருந்தால் ஒரு வீட்டை கட்டுனா திடீர்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்கிட்டான், 4 இடம் வாங்கிட்டான், இப்படி நம்முடைய கிராமப்புறத்தில் பார்ப்பீங்க. எல்லாமே நடக்குது. அப்போ இதுக்கு என்ன பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. நான் இன்னொரு நாம யோகம் சொல்கிறேன். இன்னொரு நாம யோகத்தை சொன்னால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஏதாவது ஒரு நாம யோகம் ஒன்றும் வேண்டாங்க. ஒரு ஜாதகர் பிரீதி நாம யோகம்னு வச்சுக்கோங்க. பிரீதி நாம யோகம்னு வச்சுக்கோங்க. பிரீதி நாம யோகம் ஒரு லக்னம் ஒன்று வச்சுக்கலாம். பிரீதி நாம யோகத்துக்கு ஒரு லக்னம் ஒன்று வச்சுக்கலாம். உதாரணம் என்ன லக்னம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி லக்னமே வச்சுக்கோங்க. கன்னி லக்னம் வேண்டாம், மிதுன லக்னம் வச்சுக்கோங்க. மிதுன லக்னம் பிரீதி நாம யோகத்தில் பிறந்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிதுன லக்னம் பிரீதி நாம யோகத்தில் பிறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு யோகி யாரு? பிரீதி நாம யோகத்திற்கு ஆயிலி நட்சத்திரம் யோகி நட்சத்திரம். யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன். அப்போ பிரீதி நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு, மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் யோகியா இருக்காரு. அவர் லக்கணத்துக்கு யாரு? 1ஆம் வீட்டிற்கும் 4ஆம் வீட்டிற்கும் உண்டானவர். இந்த புதன் போய் லக்கணத்துக்கு 8 இருக்கிறாரு, லக்கணத்துக்கு 12 இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 4ஆம் இடத்துல எடுத்துக்காதீங்க. 4ஆம் இடம் கேந்திராதிபத்திய தோஷம், அதை விட்டுருங்க. அப்போ இந்த பிரீதி நாம யோகத்தில் பிறந்து மிதுன லக்கணத்தில் பிறந்து 1ஆம் வீட்டிற்கும் 4ஆம் வீட்டுக்கும் உண்டான புதன் போய் 8லேயோ 12லேயோ இருக்கிறாருன்னா அது முதல்ல இருக்கிறது நமக்கு யோகமா, முதல்ல கிரக பலத்தில் நல்லதா கெட்டதானா ரொம்ப ரொம்ப நல்லது. நான் என்ன சொல்லியிருக்கிறேங்க, மிதுன லக்கணக்காரங்களுக்கு புதன் கெட வேண்டும் அப்படிங்கிறதா விதி. அப்போ 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் போய் புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது என்ன ராசி? தத்துவத்தில் என்ன ராசி? அது மகரமும் ரிஷபமும் என்ன ராசி? நிலத்தத்துவத்தை உடைய ராசி இல்லைங்களா? அப்போ ஒருத்தர் பிரீதி நாம யோகத்தில் பிறந்திருக்கிறாரு. 1-4க்கு உண்டானவர் புதன். 4ஆம் இடம்னா என்னங்க? இடம், வீடு, வண்டி, வாகனம். இது 3 இருக்குதுங்க. ஆனால் இடம், வீடு, வண்டி, வாகனம்னு வரும் பொழுது புதன் இருக்கிறது நிலராசியில் இருக்கும்போது நாம் வாகனம் வாங்கணுமா, இடம் வாங்கணும், வீடு வாங்கணுமா? இடம் வாங்கணும். அப்போ அந்த நாமயோகத்தில் பிறந்து எப்போ அவர் பேரில் இடம் வாங்குறாரோ அன்னைக்கிலிருந்து அவர் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருவார். இது இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு கட்டாயமாக நடக்கும். ஒரு திசையில் மட்டும் நடக்காது, செவ்வாய் திசையில். செவ்வாய் திசையில் வாங்கினா போச்சு, செவ்வாய் திசையில் வாங்கினா போச்சு.
செவ்வாய் திசையை தவிர பாக்கி எந்த திசையை இருந்தாலும் சரி, இந்த யோகியை அவர் செயல்படுத்துகின்ற பொழுது மிகப்பெரிய வெற்றியாளராக நிச்சயமாக வருவார். சரிங்களா? இப்போ இன்னொரு கான்செப்டும் சொல்கிறேங்க. இப்போ பிரீதி நாம யோகத்துக்கு யோகி புதன் சொன்னோம் இல்லையா? ஒரு சில நாம யோகிகளுக்கு அவயோகி புதனாக வருவார். யாரு? ஏதாவது ஒரு நாமயோகம் சொல்லுங்க. அவயோகி புதனாக வரக்கூடிய நாமயோகம்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவயோகி புதனாக வரக்கூடிய நாமயோகம் அதிகண்டம் வச்சுக்கலாமா? அதிகண்டம். இப்போ ஒருத்தர் அதிகண்ட நாமயோகத்தில் பிறந்திருக்காங்கன்னா அதிகண்ட நாமயோகத்துக்கு அவயோகி யாரு? புதன். இதே மிதுன லக்னம் வச்சுக்கோங்க. இதே 1-4க்கு உண்டான புதனை வச்சுக்கோங்க. 8-12 வச்சுக்கோங்க. அந்த நாமயோகத்துக்கு யோகி புதன் தான். இந்த 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 நாமயோகத்துக்கு அவயோகி புதன். அந்த நாமயோகத்துக்கு யோகி புதன், இந்த நாமயோகத்துக்கு அவயோகி புதன். இந்த நாமயோகத்துக்கு அவயோகி புதன் 8ல் மறைஞ்சிருக்கிறாரு, 8-12 மறைஞ்சிருக்காரு இல்லைங்களா? இவர் கொடுக்குற பலன் தான் ஜாஸ்தி. அந்த யோகி கொடுக்குற பலம் ஒரு இடத்த பிடிச்சாருன்னா 2 இடம் பிடிப்பார். ஆனால் இந்த நாமயோகம் கொடுக்குற பலன் ஒரு இடத்த பிடிச்சா 10 இடம் பிடிப்பார். இங்கேயும் அவயோகி கெட வேண்டும், யோகியும் கெட வேண்டும், அவயோகியும் கெட வேண்டும் அப்படிங்கிறதா விதி. அப்போ நீங்கள் பாருங்க, மிதுன லக்னம் பிரீதி நாமயோகம் புதன் 8-12 அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு 2 வீடு கிடைக்கும். அதிகண்ட நாமயோகம் மிதுன லக்னம் 8-12 புதன் ஒரு வீடுக்கு 10 வீடு கிடைக்கும். இது சத்தியம். அதுலேயும் ஐயா சொன்ன மாதிரி சார் இதெல்லாம் யோகம் பொதுவாகவும் வேலை செய்யும். எப்போ ஜாஸ்தியாக வேலை செய்யும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன கான்செப்ட்லேயே இந்த மிதுன லக்னத்தில் பிறந்து அவங்களுடைய ஜாதகத்தில் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் திசை வந்திருந்தாலோ அல்லது ரோகிணி உத்திரம் பூரடத்தில் இருந்து திசை வந்திருந்தாலோ அந்த காலகட்டங்களில் இந்த யோகம் கொடுக்கிற பலனும் அவயோகம் கொடுக்கிற பலனும் பல மடங்காக இருக்கும். யோகம் சில மடங்கு. எப்படிங்க? யோகியா புதன் வந்து சில மடங்கு கொடுப்பார், அவயோகியா புதன் வந்து பல மடங்காக கொடுப்பார். ஓகேங்களா? அப்போ யோகி அவயோகி கான்செப்ட் அப்படிங்கிறத எந்த ஒரு மனிதன் சரியாக பிடித்து இயக்குகின்றானோ அவன் வாழ்நாள் வெற்றியாளனாகவே இருக்கிறான். ஓகேங்களா? இப்போ பொதுவாங்க சார், இப்போ அவயோகி அப்படின்னு சொன்னோம். அவயோகி தோஷம் எல்லாத்துக்குமே தோஷத்தை வழங்காதுன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா? மிதுன லக்னத்துக்கு புதன் வந்து வழுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ லக்னத்திலேயே புதன் இருக்கும், புதன் அவயோகியாக இருக்கும், ஆனால் அவன் ஜெயிச்சிருப்பான். எப்படி ஜெயிச்சிருப்பான்? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவாங்க, அல்லது பெருமாள் கோயிலுக்கு போவாங்க, ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. அவயோகி புதன் லக்னத்தில் இருந்தால் தப்பு இல்லைங்களா? கேந்திராதிபதி தோஷம் இல்லை. எப்படி அவருக்கு கொடுத்துருக்குன்னா ஒன்றும் இல்லைங்க. அந்த புதன் ஒன்று லோ டிகிரியில் இருந்திருப்பார், லோ டிகிரியில் இருந்திருப்பார். இல்லைன்னா ராகு கேது சேர்க்கையை பெற்றிருந்திருப்பார். ஒரு அவயோகி வலுப்பெற்று இருந்தாலும் கூட அவர் ராகு கேதுவினுடைய சேர்க்கையை பெறுகின்ற பொழுது அந்த அவயோகி டம்மி ஆயிடுறார். ஏன்னா இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து முதல்லலாம் வந்து நாங்கள் படிக்கும்போது அளவுக்குலாம் பெருசாக பார்க்கல. அனுபவம். ஒரு 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 வாடிக்கையாளர் மட்டும் வராங்கன்னா நம்ம சொல்கிறோம், சார் அவயோகிகளை கெடுத்துருப்பாரு. இல்லைங்க சார், இந்த திசையில் தான் சூப்பராக இருந்தேன் சார்மாங்க. என்னடா கான்செப்ட் நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது அந்த அவயோகி ராகு கேது சேர்க்கையை பெற்று தன்னுடைய வலிமையை இழந்து விட்டார். அப்போ அவயோகி கெட்டு போனதுக்கு தானே சமம். அப்போ நான் எப்பவுமே சொல்லுவோம், அடிக்கடி நிறைய பேர் பேசுகிற விஷயம் அதுதான். என்னங்க? ராகு கேது சேர்க்கை இருக்கிறதுலேயே மோசமான சேர்க்கை. ஒரு ஜாதகத்தில் யோகியோட ராகு கேது சேர்றாருன்னா யோகி கொடுக்குற பலன் எல்லாம் போச்சு. யோகியோட ராகு கேது சேர்ந்துட்டார்னா யோகி கொடுக்குற பலனே கொடுக்க மாட்டார், கொடுத்தாலும் எல்லாத்தையும் பிடுங்கிக்குவார். ஆனால் அவயோகியோட ராகு கேது சேர்ந்து விட்டால் அவனை கோடீஸ்வரனா கூட மாற்றிடும். இந்த ராகு கேதுகளை பற்றி சாதாரணமாக நினைக்காதீங்க. தள்ளியும் விட்டுரும், ஏற்றியும் விட்டுரும். அதான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில சூட்சமங்கள் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம நிறைய கற்றுக்க வேண்டி இருக்கு. ராசி பலன் சொல்கிறதுனாலையோ நட்சத்திர பலன் சொல்கிறதுனாலையோ இதனாலையெல்லாம் நமக்கு ஒரு பலனும் பெருசாக கிடைச்சிட போகிறது கிடையாது. ஜோதிடத்தை ஆழமாக இப்போ வந்து ஒருத்தருக்கு ரிசல்ட் கொடுக்குறோம்னா ஆழமாக பார்த்து ரிசல்ட் கொடுக்கணும்.
சரிங்களா? அது நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிட பலன் சொல்வதற்கு 17 முறைகளை கையாளுறோம். 17 முறைகள். பொறுமையாக இருக்கணுங்க சார். நம்ம 17 முறைகளை கையாளுறோம் அப்படின்னம்னா இந்த 17 முறைகளை சொல்லும் பொழுது அதில் வாழ்வியல் பரிகாரமே 4-5 வந்துடும். முதல்ல அந்த வாழ்வியல் பரிகாரங்கிற செய்யறதுக்கு அவங்க தயாராக இருக்கணும். அப்போ நான் உங்களுக்கு அடிக்கடி மீட்டிங்கில் சொல்லுவேன், சார் ஒரு சில பேர் கோவிலுக்கே போகிறதில்ல, எந்த தான தர்மமும் செய்யறதில்ல, நல்லா இருக்காங்க. எப்படி? இந்த கான்செப்ட் தான். பையன் பிறந்தோன்னே கோடீஸ்வரன், அந்த 5ஆம் இடம் நல்லா இருக்கும், எந்த பாதிப்பும் இல்லை, முடக்கு திதிசூனி அவயோகி பாதிப்பு இல்லை, பையன் பிறந்தோன்னே நல்லா இருப்பாங்க, கல்யாணம் மூச்சோன்னே நல்லா இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி இந்த விதியனை பற்றி பேசியிருக்கிறேன். விதியன் செமையாக வேலை செய்யும். ஒரு ஜாதகத்தில் விதியன் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, ஸ்ட்ராங்காக இருக்கிறது மீன்ஸ் அந்த ஜாதகம் காசி ஜாதகமாக இல்லாமல் இருந்து, முடக்கு திதிசூனி பாதிப்பு இல்லாமல் இருந்து, அவயோகி பாதிப்பு இல்லாமல் இருந்து, லோ டிகிரியில் இல்லாமல் இருந்து, ராகு கேது சேர்க்கை பெறாமல் இருந்து, இந்த விதிகளுக்கெல்லாம் உட்படாத ஒரு விதி எண் அந்த விதி கிரகம் நன்றாக இருந்தாலே அவன் எந்த கோயிலுக்கும் போக வேண்டியதில்லை, எதையும் செய்யவில்லை, ஜெயிச்சிருவாங்க. அதில் கடைசி விஷயம், அந்த விதிக்கு எதிரான திசை நடக்கக்கூடாது. இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரிக்கு 17 முறை. இப்போ ஒரு ஜாதகம் காசி ஜாதகமா, முடக்கில் பாதிக்கப்பட்டிருக்கா, திதி பாதிப்பு இருக்கா, அவயோகி பாதிப்பு இருக்கா, வைநாசிக பாதிப்பு இருக்கா, கர்ம நட்சத்திர பாதிப்பு இருக்கா, மாந்தி பாதிப்பு இருக்கா, திசைக்கு நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, லோ டிகிரி யாரு, அவயோகி யாரு, சரி லோ டிகிரி யாரு, ஹை டிகிரி யாரு, கரணம் என்ன, யோகம் என்ன, அந்த ஜாதகத்தில் விதியன் என்ன, இப்படி 17 ஆய்வுகள் இருக்குதுங்க ஜோதிடம். ஆனாங்க நிறைய பேர் நினைக்கலாம், இவ்வளவு ஜாதகத்தை பார்த்து இவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கணுமான்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. ஆனால் நாம் அந்த விஷயங்களை, அந்த விதிகளை கரெக்டாக உட்படுத்தி கொண்டுட்டு போனோம்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல புத்தி உள்ளே வரும். பார்த்தீங்களா, நல்ல புத்தி உள்ளே வரும்போது அவனை ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே பெரிய ஆளாக்கி விட்டுரும். சார் ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. இப்போ உதாரணமாக சொல்ல போனோம்னா என்னுடைய யோகி புதன் தான், யோகியும் புதன் தான், அதிக பாகையும் புதன் தான். விருச்சிக லக்கணத்துக்கு 8க்குண்டான பாவி, 8ஆம் இடம்னா எனக்கு ஜோதிடம், 12ஆம் இடம்னா வெளியூர் வெளிநாடு 400 கிலோமீட்டர் தாண்டி உள்ளூரில் இருக்கும்போது நான் டம்மி ஜோசியர், ஒரு ஆள் பார்க்க வர மாட்டாங்க. இதுக்கால வந்து உட்காந்துருப்பாங்க. இன்னொரு ஜோதிட ஆஃபீஸ் இருக்கும், பார்த்தீங்கன்னா 10 பேர் 5 பேர் ரெகுலராக போய் எட்டி பார்த்துட்டு இருப்போம். என்னடா நம்மகிட்ட ஒரு காக்கா குருவி கூட வர மாட்டேங்குது. அப்போ யோகி 8 புதன், 8ஆம் இடம் ஜோதிடம், 8ஆம் இடமே 11ஆம் இடம் லாபஸ்தானம். இப்போ ஜோதிடமே நமக்கு லாபம். எங்க லாபம்? 12ஆம் இடத்துல லாபம். சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஜெயிச்சோம். அது சாதாரண வளர்ச்சி இல்லையே, நல்ல வளர்ச்சி. நாம் வந்து நாமளா அதில் வந்து என் பெருமைக்காக சொல்றது இல்லைங்க. அந்த யோகி கான்செப்ட் அப்படிங்கிறது நம்மளை அவ்வளோ தூரம் வந்து கொண்டுட்டு போகுது. அப்போ எப்பவுமே நாம் ஒரு யோகியை இயக்கிறதுக்கான சூட்சம விதிகளை தெரிஞ்சிருக்கணும், அவயோகியை இயக்கிறதுக்கான சூட்சம விதிகளும் தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக இன்னொரு சிம்பிளாக விஷயம் சொல்கிறேங்க. யோகி நல்லா இருக்கிறாரு ஜாதகத்திலேனா அவங்க எந்தெந்த கோயிலுக்கு போகலாம், இந்த கோவில் குறித்து வச்சுக்கோங்க, ஈஸி தான். ஒரு ஜாதகத்தில் யோகி நல்லா இருக்கிறாங்கிறத நீங்கள் ஆணித்தரமாக முடிவு பண்ணணும். இவர் இந்த யோகி சிறப்பாக தான் இருக்கிறாரு, எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறாருன்னா அவங்க அந்த யோகி கோவிலுக்கு போனால் ஜெயிப்பாங்க. சிம்பிள் தான், ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. சூரியன் யோகியா வந்து ஜாதகத்தில் நல்லா இருக்கிறார், நான் சொன்ன எல்லா விதிகளிலும் பாதிக்கப்படாமல் நல்லா இருந்தார்னா திசையுடைய கனெக்ஷனும் பார்த்துக்கணும். திசைக்கு எதிரியா இருக்கக்கூடாதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா. நான் சொன்ன எல்லா விதிகளுடைய அடிப்படையிலும் சூரியன் ஒரு ஜாதகத்தில் யோகியா வந்து நல்லா இருக்கிறார்னா சிம்பிள், திருநெல்வேலி பாபநாசம் சிவன் கோயிலுக்கு போகலாம், பவர் ஜாஸ்தி. சந்திரன் யோகியா இருக்கிறாரா, பெருமாள் திருப்பதி ஏழுமலையான். பாதிக்கப்படாத சந்திரனா இருந்தால் யோகத்தை தருவார். பாதிக்கப்படாத செவ்வாயாக இருந்தால், யோகியாக இருந்தால் என் ஐயன் பழனிமலை முருகன். ராகு திருநாகீஸ்வரம், குரு திருச்செந்தூர், சுக்கிரன் ஸ்ரீரங்கம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. சனி திருநள்ளாறு காசி. காசி காசி முழுக்க முழுக்க சனி பகவானுடைய எனர்ஜி கொண்ட பூமி. சனி நல்லா இருக்குன்னா அடிக்கடி காசிக்கு போய்ட்டு வந்து யோகம் கிடைக்கும். அது யோகியா இருந்தால் யோகம் பல மடங்கு கிடைக்கும்.
கேது காளகஸ்தி பாதாள விநாயகர் சிவன் அம்பாள் வழிபாடு. இது வந்து யோகியா இருக்கிறவங்க செய்ய வேண்டிய, அது நல்லா இருந்தாருன்னா அந்த கோயிலுக்கு போனால் பல மடங்கு உயர்வு கிடைக்கும். அதே வந்து அவயோகிக்கான கோவில்கள் என்னதுங்க, நிறையா கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லைங்க. இருக்கிறதுலையே புண்ணிய நதி, காசிக்கு இணையான புண்ணிய நதி, காசிக்கு இணையான புண்ணிய நதி, காசிக்கு இணையான புண்ணிய நதி சிம்பிளாக காசிலேயே இருக்குது. காசி வடக்கு இருக்குது, இந்த பக்கம் என்ன காசி, தென்காசியில் என்ன ஆறு ஓடுது, தாமிரபரணி ஆறு ஓடுதுங்க சார். காசிக்கு இணையான காசி தென்காசி, வடக்கில் காசி, தெற்கில் தென்காசி. வடக்கில் காசியில் ஓடுறது என்ன ஆறுங்க, கங்கை ஆறு. தென்காசியில் ஓடுறது தாமிரபரணி ஆறு. தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு அந்த அந்த பரணி ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கின்ற நவ கைலாயம், நவ திருப்பதி, அதுக்கு இணையான ஸ்தலங்கள் அவயோகிக்கு கிடையாதுங்க சார். அவ்வளவு அருமையான புனிதத்தன்மை கொண்ட ஆறு தாமிரபரணி ஆறு. திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு, இப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் சூரியன் வரிசையில் பார்த்துக்கோங்க, அந்த வரிசையில் இருக்குது. நவ கைலாயத்தில் 9 கோவில் இருக்குது, நவ திருப்பதியில் 9 கோவில் இருக்குது. இப்போ நவ கைலாயம் உங்களுக்கு வந்து சூரியன் வீக்காக இருந்ததுன்னா எங்கே போகலாம், நவ கைலாயத்தில் பாபநாசம் இப்படி இருக்குதுங்க, வரிசையில் இருக்குது. அதில் ஒரு 9 கோவில் இருக்குது, இதில் ஒரு 9 கோவில் இருக்குது. அருள் ராசியில் அவயோகி அமரப்பெற்றவர்கள் நவ கைலாயத்தில் இருக்கின்ற அந்த 9 கோவிலும் உங்களுக்கு எந்த கிரகம் அவயோகி அந்த கோவிலுக்கு போங்க. அதே மாதிரி அவயோகியாக இருக்கின்ற கிரகம் பொருள் ராசியில் இருக்கின்றவர்கள், அது அருள் ராசி பொருள் ராசி கான்செப்ட் தெரியணும். பொருள் ராசியில் இருக்கின்றவர்கள் நவ திருப்பதியில் இருக்கின்ற அந்த 9 கோவிலில் எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு உண்டான கோவிலுக்கு போங்க. ஆனால் போகும்பொழுது தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு போங்க. இதை செஞ்சீங்கன்னா அவயோகி எப்படிப்பட்ட அவயோகி தோஷமாக இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். நிறையா கொடுத்துருக்குறாங்க யோகி கோவிலுக்கு, மாற்றி மாற்றி கொடுத்துருக்கு. எதை சொன்னாலும் பிடிச்சாலும் இது கரெக்டாக வேலை செய்யும். எனர்ஜி யோகிக்கு எனர்ஜி கோவில்லாம் சொல்லியாச்சு, அவயோகிக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணுற அந்த இணையான அந்த சக்தி மிக்க தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கின்ற கோவிலையும் சொல்லிட்டோம். சரிங்களா? அப்போ இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ வந்து யோகி அவயோகி அப்படிங்கிற விஷயத்தை எவரொருவர் மிகச் சரியான முறையில் கையாளுகின்றாரோ அவர் கண்டிப்பாக வாழ்வில் மிகப்பெரிய செல்வந்தராக வருவார். வாழ்வில் அவருக்கு அனைத்து அதிர்ஷ்டங்களும் கிடைக்க வேண்டும். அதற்கு எப்போதும் இந்த பிரபஞ்சம் துணை நிற்கும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.